Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the IPL the CSK crushed, thrashed, outclassed Mumbai Indians சொல்லலாமா? CSK 207 MI 104 ஆல் அவுட்டு 57 டாட் பால் விளாண்டாங்க. 103 ரனில் ஜெயிச்சிட்டாங்க சிஎஸ்கே. அதனால் என்னாச்சு, ஒரே ஜம்ப்பு ரேங்கிங்கில் 5th பொசிஷன் போயிட்டாங்க. நெட் ரன் ரேட்டையும் ப்ளஸ் ஆக்கிட்டாங்க. சஞ்சு சாம்சன் அடித்த 2 மேட்ச்சில் 100 அடித்தார், 2மே வின்னு. சிஎஸ்கே இப்போ தெரியுது எவ்வளோ முக்கியம் பேட்டிங்கு ஸ்டார்டிங்லன்னு. சஞ்சு பாருங்க, 101 ஆஃப் 54 balls, 10 4, 6 6, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 187. மாஸ்டர் கிளாஸ் பேட்டிங் பை சஞ்சு சாம்சன். நான் எப்போ சொல்லுவேன், ஒரு கிரேட் பேட்ஸ்மேனோட அழகு, வெரி குட் பேட்ஸ்மேன். 4-5 பால் பார்த்தே பிச்சை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இந்த பிச்சு எவ்வளோ தூரம் போவோம், எவ்வளோ ஸ்கோர் வேணும். அவர் டிசைட் பண்ணிட்டாரு. நம்மள விட்டா யாரும் இல்லை, அந்த எண்டு ஐஷ் மாத்திரம் இல்லை, ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு கேரிட் த பேட் த்ரூ அவுட். அதுதான் யூனோ பியூட்டி ஆஃப் சஞ்சு சாம்சன். அண்ட் அவர் போஸ்ட் மேட்ச்லேயே சொன்னார், நான் ஃப்ளாஷ் ஷாட்டு அதெல்லாம் இல்லை, ஐ சி த பிச், ஐ சி த சிச்சுவேஷன், அதுக்கு தகுந்த மாதிரி தான் என் பேட்டிங்கை அடாப்ட் பண்ணுவேன். ஐ ஹவ் நாட் சேஞ்ச் எனி ஸ்டைல் ஆஃப் மை பேட்டிங்னு. நல்லா இருந்தது சொல்ல. திலக் வர்மா 101 அடித்தார்ல, ஃபஸ்ட் பேட்டிங்கில் அடிக்கிறதுக்கும் சேஸ் பண்ண அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சேஸ் பண்ணும்போது அடிக்க ப்ரெஷர் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக, பிக் ஸ்கோரை நீங்கள் சேஸ் பண்ணுறீங்கன்னா. அண்ட் எந்த அளவுக்கு பிச் வாஸ் யூனோ சப்போர்ட்டிங் த bowlersனால் எல்லாருமே ஃபெயில்டு சிஎஸ்கே பேட்டிங்கில் எக்ஸப்ட் சஞ்சு சாம்சன். செகண்ட் ஹையஸ்ட் 22 பாருங்கள் ருத்ராஜ். அண்ட் சஞ்சுவோட கரெக்டான டெசிஷன் முடிவு பண்ணது 210 போதும், நீங்கள் பாட்டு 270 ட்ரை பண்ணுறேன்ட்டு 130 ஆல் அவுட் ஆகாமல் இருப்போம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. சப்போஸ் சஞ்சு அவுட் ஆகிருந்தால் 160 எடுத்திருப்பாங்க சிஎஸ்கே. மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் அப்ரோச்சை வேறு மாதிரி இருக்கும், ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. 200+ சைக்கலாஜிக்கலி அது உங்களுக்கு ஒரு ப்ரெஷரில் போடும். நான் ப்ரிவியூலே சொல்லியிருந்தேன் பாருங்கள், சிஎஸ்கே பெஸ்ட் சான்ஸ் ஆஃப் வின்னிங் இஸ் பேட் ஃபர்ஸ்ட், புட் 225 அந்த போர்டு மினிமம் இந்த bowling வச்சு அவுட் பண்ணணுன்னா. அண்ட் ஏன்னா சிஎஸ்கே புவர் சேசிங் டீம், ஏன்னா 190க்கு தாண்டி சேஸ் பண்ணி 7 வருஷம் ஆகுது 2019. அது ஹார்திக் பாண்டியாக்கு தெரிய வேண்டாமா, நம்ம தான் பேட் ஃபர்ஸ்ட்டுன்னு பண்ணணும்னு. ருத்ராஜ் கேட்டார் சாஸ்திரி, அவரும் சொன்னால் நாங்கள் ஃபீல்டிங் பண்ணணுன்னு. நல்லது, குட் டாஸ் டு லூஸ். ஏன்னா நீங்கள் ஃபீல்டிங் பண்ணியிருந்தால் எதிர் டீம் வந்து ப்ரெஷர்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. குட் டாஸ் டு லூஸ் பை ருத்ராஜ். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பாருங்களேன், கசன்பர் அண்ட் சாட்னர் ஸ்பின்னர் 3 விக்கெட் எடுத்தாங்க, 49 ரன்னு. வேறு சிஎஸ்கே வந்து அகில் ஹுசேன் அண்ட் நூர் அஹமத் 6 விக்கெட்டு 41 ரன். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். சொல்லுவேன், மிடில் ஓவரில் நீங்கள் விக்கெட் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ஏறும், சேசிங்கில் ரன் ரேட்டு குறையும். டெத் ஓவர்லாம் தேவையில்லை. செட்டு பேட்ஸ்மேன் கடைசியில் இல்லைன்னா இப்படி தான் ஆகும்னு பாருங்கள். செட்டு பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் இருந்தார் சஞ்சு, 200 கொண்டு போயிட்டார். வெரி வெரி பேட் பவர் பிளே ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அங்கேயே தோத்துட்டாங்க. நான் இப்போ சொல்லுவேன், T20 வர பேட்டிங் பவர் பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 29 for 3 மும்பை. சிஎஸ்கே வந்து 77 for 3, 44 ரன் லீடு. 10 ஓவர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா MI 69 for 3, சிஎஸ்கே 111 for 3, 42 ரன் லீடு. இப்படியே நீங்கள் லீடு இருக்கும்போது யூ கேனாட் சேஸ். இதுதான் பிக்கஸ்ட் டிஃபீட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். 103 ரன் ஐபிஎல் எத்தனை வருஷத்தில். இதுக்கு முன்னாடி 87 ரன் டிஃபீட் டு ராஜஸ்தான் 2013, அதுவும் 13 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் ப்ரிவியூவில் இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன், வெற்றி பேட்ஸ்மேன் கையில் அடாப்ட் பண்ணி யார் நல்லா பேட்டிங் பண்ணுறாங்களோ பேட்டிங் பிச்சுன்னு. பட் பிச்சு கொஞ்சம் பேட்டிங்குக்கு ஹெல்ப் பண்ணல அந்த அளவுக்கு, பவுலருக்கு தான் நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு. 4th விக்கெட் மட்டும்தான் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா சேர்ந்து 73 ரன்னு. 9 பேர் சிங்கிள் டிஜிட் மும்பை இந்தியன்ஸ். சஞ்சு பாருங்கள், வந்தோடனே ஹார்திகா 4 6 4 4 அவரோட ஓவரில். அப்புறம் பும்ராவே ஒரு 6 அடித்தார் சஞ்சு சாம்சன். பும்ரா ஹார்திக் நோ பால் போடுறாங்க. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருங்க ஹோம் கிரவுண்டில் விளையாடுறீங்க, பிச் எங்கே இருக்குன்னு தெரியலையா, அம்பையர் எங்கே இருக்கிறாரு, லைன் எங்கே இருக்கிற, நோ பால் லைன்னு நோ பால் போட்டாங்க. அண்ட் திஸ் ஷோஸ் தட் ப்ரெஷரில் இருக்காங்க. டிசிப்ளின் போலிங் நேற்று மிஸ்ஸிங். கடைசி ஓவரு சிஎஸ்கே பேட்டிங்கை பும்ரா அஸ்வினி குமார்லாம் முடிஞ்சு 4 ஓவரு. ஹார்திக் பாண்டியாவுக்கு 2 ஓவருக்கு அவர் பாலை கொண்டு போய் இந்த சின்ன பையன் புது பையன் கிறிஷ்ட கொடுக்குறாரு. இந்த கிறிஷ், நீ போலிங் போட்டுன்னு. இவர் தானே போலிங் போட்டிருக்கணும். சொல்லுவீங்க ஸ்டார்டிங்கில் அடி உழுதுன்னு. அடி உழதான் செய்யும், பின்னாடி வந்து டிஃபெண்ட் பண்ணுறது. லாஸ்ட் ஓவரில் டாட் பால் போடுறவங்க தான் குட் பவுலர். நான் எப்போதும் சொல்லுவேன், பவர் பிளேயில் டாட் பால் போடுறது இஸ் நாட் எ பிக் டீல். ஏன்னா பேட்ஸ்மேன் பிச்சை அசஸ் பண்ணுறாங்க, அது தகுந்த மாதிரி விளையாடுறாங்கன்னு. அண்ட் அந்த இடத்துல இவர் தான் போலிங் போட்டிருக்கணும். ஐ வில் போல், ஷோ தம் தி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஷோ தம் த வே ஆஸ் அ கேப்டன், ஐ வில் டேக் ஃபுல் கண்ட்ரோல்னு சொல்கிறதுக்கு பதில் பயந்துட்டியா குமார். அந்த மொமெண்ட் ஹார்திக் பாண்டியா ஒழிஞ்சிக்கிட்டு போலிங்கை தூக்கி அந்த பையனை கொடுத்தாப்புல. அந்த பையனும் அப்படியும் பெட்டராக 3 டாட் பால் போட்டார், 2 6 அடிச்சிட்டாரு நம்ம சஞ்சு சாம்சன். 100 ஆகிடுச்சு, அவரோட 100 ஆகிடுச்சு. சிஎஸ்கே டோட்டலாக 200 தாண்டிடுச்சு அந்த ஓவரில். ஹார்திக் பாண்டியா அட்டர் ஃப்ளாப்,
0 for 38 2 ஓவரில் அது ஒரு ரன் தான் எடுத்தார் சேஸ் பண்ணும்போது. திலக் வர்மா மிடில் ஓவர் விக்கெட் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல். ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கலி வந்துச்சு அண்ட் மிடில் ஓவரில் விக்கெட் எடுக்க நூர் அஹமது 2 பாலில் 2 விக்கெட் எடுத்தாருங்க. அதுதான் அப்ளைட் பிரேக் சேஸில். ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப வெரி வைட்டல். ஸ்கோர் எம்ஐ 84 for 3லேருந்து சர்ன்னு 87 for 7 போயிட்டாங்க. 4 விக்கெட் போயிடுச்சு 3 ரனில். எஸ், மிடில் ஓவரில் அதான் சொல்கிறது, விக்கெட் எடுத்துக்கான்னு. ரைட், இது கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம், அது ரொம்ப முக்கியம். குரூப்பில் டூப்பு 500 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். குரூப்பில் டூப்பு ஜிடி, அவரோட லோகோ டிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒழிஞ்சிட்டு இருந்து பார்ப்பார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணச்சுன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்யூன்னு ஒரு பட்டன் வரும். அமுக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் தான், சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப்பே உங்கள் பேருக்கு பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. நாங்களும் உங்கள் பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். அண்ட் 5000 வியூ போனால் $1 வரும். 90 ரூபாய் வச்சு எப்படி இவ்வளோ வீடியோ போட முடியும் சொல்லுங்க பாருங்கள். இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது சேனல் நடத்துறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் திரும்ப சொல்கிறேன், கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் தான். முகேஷ் சௌத்ரி ஆழ்ந்த அனுதாபங்கள் சொல்லிவிடுவோம். அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும். அவங்க அம்மா வேறு இறந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த சோகத்தோடு அவர் நேற்று விளையாண்டார். த மேனர் இஸ் செட்டப் கியூட்டன் டிகாக். அவர் தான் மெயின் ஓப்பனில் 4 டாட் பால் போட்டாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல அவருக்கு. கட் பண்ண போனார். ஜஸ்ட்டு 4th ஸ்டம்பில் தான் வந்தது பால். அது இன்சைட் எட்ஜ் ஆகி போல்ட் ஆகிட்டார். அண்ட் இன்னொரு பையன், புது பையன், அந்த டேனிஷ், அவரை நீங்கள் ப்ளேம் பண்ண முடியாது. முகேஷ் சௌத்ரி ரியலி போல்ட் வெல். வைட்டல் விக்கெட், இம்பார்ட்டன்ட் விக்கெட் அவர் டக்குன்னு எடுத்துட்டார். பேட்டிங் பை மும்பை இந்தியன்ஸ். டைரக்ஷனே தெரியல உங்களுக்கு, எந்த டைரக்ஷனில் எப்படி சேஸ் பண்ணணுன்னு. இவ்வளோக்கும் அங்கே ஜெயவர்தன், மலிங்கா, டெண்டுல்கர் எல்லாமே அவர் உட்காந்துருக்காங்க. போலாடு பேட்டிங் கோச்செல்லாம் சொல்ல மாட்டீங்க. உங்களோட ஹோம் கிரவுண்டு வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில் உங்களுக்கு சேஸ் பண்ண தெரியலனா என்ன நீங்கள் பிச்சை அனலைஸ் பண்ண? பிச்சை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்க வேணாமா டாஸில் அது 200 வெரி குட் ஸ்கோர் நாங்கள் பேட்டிங் பண்ணுறோன்னு. ஹார்திக் பேசும்போது தான் வி வாண்ட் டு என்டர்டெயின் த க்ரௌட், எஸ் வி ஆர் பேக், ஜெஸ்ஸி இருக்கார், ரோ இல்லை, நாங்கள் வில் என்டர்டெயின் த க்ரௌட். எவ்வளோ பெரிய க்ரௌடு வந்திருக்கு எங்களை பார்க்க அப்படிலாம் சொன்னார். அது மட்டும் தான் சொல்கிறார் அவர். ஆனால் அது உல்ட்டாவாக நடந்தது. சிஎஸ்கே எல்லா இடத்துல எல்லா பெவிலியன்லேயும் மஞ்சள் ஷர்ட் தான் நிறையா தெரிஞ்சுது. சிஎஸ்கே டாஸ் போடும்போது கத்துறாங்க. ருத்ராஜே சொன்னார், இது எம்எஸ் தோனி ஃபேக்டர், இது அந்த லெஜெண்டு அவர் சேர்த்த கூட்டதுன்னு. அண்ட் அந்தளவுக்கு கடைசி வரைக்கும் பம்ப்டப் சிஎஸ்கே ஃபேன்ஸு கத்திகிட்டே இருந்தாங்க, சிஎஸ்கேன்னு. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்னும் ஒரு 50% எஃபர்ட்டை நீங்கள் ஜாஸ்தி போடுவீங்க அந்த சப்போர்ட் இருக்கும்போது. 12th மேனாக வேவ் பண்ணது சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் நேற்று அட் வெங்கடேஷ் ஸ்டேடியம். அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு பெரிய செட்பேக்கு, பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து சீசன்டு ஓப்பனர், சீசன் பிளேயர் ரோஹித் சர்மா விளையாடாதது. அவர் இல்லைன்னொடனே பேட்டிங் லைனப்பு அங்கங்கே கேமியோ தான் நேற்று பண்ணாங்களே தவிர 9 சிங்கிள் டிஜிட்டு. ஒரு மேட்ச்சில் திலக் வர்மா காப்பாற்றினார் 100 அடிச்சு, இல்லைன்னா அந்த மேட்ச்சும் தோற்றுருப்பாங்க. சஞ்சு டுக் இஸ் டைம், ஃப்ளாஷி ஷாட்லாம் விளையாடவே இல்லை. மெரிட் ஆஃப் த பால் பார்த்து தான் விளையாண்டாரு. பாதி டோர்னமெண்ட் முடிஞ்சா எல்லா பிச்சுமே டயர்டு. ஆனால் வெளில வேணால் 6வது பிச்சு, 3வது பிச்சு, 4வது பிச்சு சொல்லுவீங்க. அண்டர்நீத் மாய்ச்சர் எல்லா பிச்சுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா பிச்சும் டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் பவுலருக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்க ஆரம்பிக்குது. வர பாருங்கள், நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க பவுலர்லாம். ஸோ ரைட்ஃபுல்லி சஞ்சு சாம்சன் மேன் ஆஃப் த மேட்ச். அகில் ஹுசேன் 4 விக்கெட்ஸுங்க. ஸ்பின்னர், பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட். எல்லா மேட்சும் அவர் விளையாடணும். நம்ம முதலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், எதுக்கு அவரை உட்கார வைக்கிறாங்க 2-3 மேட்ச்சுன்னு தெரில. பவர் பிளேயில் சாம்பியன், ஆல் ஓவர் த வேர்ல்டு பவுலிங் போட்டிருக்காரு. எனிவே, அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச்சு வெயிலில் மத்தியானம் 3:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜிடிக்கு எதிராக. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். குறிப்பாக அதை நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.